உலகன் தொலைக்காட்சிக்காக ஆசான் செந்தமிழ்ச்செழியன் இந்த பொங்கலுக்கு மக்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகையாகவும் கொடுத்தார்கள். பெண்களுக்கு உரிமை தொகை வேறு கொடுக்க வேண்டும், கொடுத்தார்கள். எல்லாவற்றையும் கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். 1000 ரூபாய் கொடுத்த பிறகு இதை கொடுக்கல, அதை கொடுக்கல அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் நம்ம மனதில் வள்ளுவன் சொன்ன அந்த நன்றி இல்லை என்று தான் பொருள். இதுக்காக இருக்கும், அதுக்காக இருக்கும் அப்படின்லாம் சொல்லக்கூடிய எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 1000 ரூபாய் என்று அறிவித்த பிறகு இந்த டோக்கன் என்று சொல்லக்கூடிய அனுமதி சீட்டுகள்லாம் எதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னு தெரில. அரசாங்கம் சரியாக செய்தால் கூட நடைமுறையிலே வருகிற போது பல சிக்கல்களை உண்டாக்குகிறார்கள் இடையிலே உள்ளவர்கள். அது அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பெயரை தேடி தர வேண்டும் என்கிற எண்ணத்தில் செய்யப்படுவதா அல்லது தெரியாமல் செய்யப்படுதான்னு தெரில. ஆனால் உண்மையில் 1000 ரூபாய் பெற்றுக்கொண்டோம். அதுக்குள்ளே எல்லாம் வாங்கிக்கலாம். எது வேணுமோ அதை நம்ம அந்த புடவை, வேட்டி, அது இதுங்கிறதெல்லாம் கூட அவ்வளவு தேவையற்றது. அதை யாரும் இப்போ வாங்கி கட்டிக்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை. எல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. இப்படி பல அன்பளிப்புகளை அரசாங்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது. உரிமை தொகை என்ற பெயரில் அது கூட இலவசம்னு சொல்கிறதில்ல. பேருந்து அவர்கள் வேறு நிறைய கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, அவர்களுக்கு கொடுத்தாகணும். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், மற்ற எல்லோருக்கும் ஒரு தொகைக்கு சென்றாக வேண்டும். இதெல்லாம் எங்கேருந்து கொடுக்க முடியும்? வரி போட்டால் தான் கொடுக்க முடியும். வரி போட்டாலும் கோபம் வருது மக்களுக்கு. வாங்கணும்னு நினைக்கிற நிலை மனத்துக்குள்ளே இருக்கிறாங்க. அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நிலை இருக்கிறது. ஆனால் கொடுக்கறதுக்கு பணம் வேண்டும் அல்லவா? அதனால் கொஞ்சம் வள்ளுவன் சொன்னது மாதிரி எந்நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய்நன்றி கொண்டவர்க்கு என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே ரொம்ப கடினப்பட்டு சொல்கிறது எல்லாருக்கும் சொல்லணும். ஒன்றுமே கொடுக்க மாட்டான். 5000 ரூபா கொடுத்தாக்க இப்போ 50,000 ரூபா கொடுத்தா என்னம்மா? இதெல்லாம் கட்சி கட்டுறவங்களுடைய வேலை. அதை நம்ம பொதுமக்களாகிய நாம் நன்றி உணர்வு நினைத்தால்தான் தொடர்ந்து இது போன்ற செயல்கள் செய்பவர்களுக்கு ஒரு ஊக்கம் இருக்கும். குறை இருந்தால் சுட்டி காட்டுவதிலே தவறு இல்லை. அதில் இடையிலே உள்ளவர்களால் கூட ஏற்படும். அரசு எதையாவது கொடுக்க வேண்டும், அது தமிழக அரசு எதையாவது கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறது. எதையாவது மக்களிடமிருந்து எடுக்க வேண்டும், பிடுங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு கூட அவர்கள் சாதாரணமாக விட்டுடுறாங்க. இப்படி தெருவில் போகும்போது எதையாவது வாங்கி கொண்டு குறை சொல்லி போவது என்பது ரொம்ப வழக்கமாகிவிட்டது. எனவே அது அவ்வளவு சரியானதல்ல. நன்றி, வணக்கம். என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்ட மகற்கு.